எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் பாதி பேர் காணோம், வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அதை தாண்டி நம்ம சென்னையில வந்து எல்லா தமிழ் மக்களோட இருப்போம், ஓகேங்களா? அங்க இருக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், சும்மா நம்ம ஒரு சிக்னல்ல அப்படி கிராஸ் பண்ணாலும் அப்படியே முறைப்பாங்க, அந்த எப்பவுமே கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படியே வந்து அப்படி எப்படி சொல்றது, 21 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டு இங்க தமிழ் மக்கள் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அன்பு. சிகரம் தொட்டவன், ஃபைனல் லிஸ்டில் தனது பெயரை விட்டவன், பண்களை பாடியே பல பெண்களின் மனதை கொய்தவன், அழகெனும் அம்பினை எய்தவன். வாருங்கள் விஷ்ணு, லைலாவின் மஜ்னு. சொல்லுங்கய்யா. எப்படி இருக்கீங்க? ஹலோ அமெரிக்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் பாதி பேர் காணோம், வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அண்ட் சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே தான் இருக்கேன். யூஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா ரெடி செகண்ட் டைமா? செகண்ட் டைம். செகண்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். அதுவுமே இது வந்து ஃபெட்னான்றது பெரிய ஈவென்ட், பெரிய விஷயம். அதுவும் இங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆனதே நீங்க வந்து ஃபெட்னாக் வந்திருக்கீங்க, பேரவைக்கு வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். நல்லா கைத்தட்டு கொடுக்கலாம் இதுக்கு. ஏங்க அது ஆனா வந்து செம காமெடிறேன். ஆக்சுவலி நம்ம இதான் ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்குமே தான் ஃபர்ஸ்ட். இவங்க தான் நம்ம வீசாலாம் எடுத்து கொடுத்தாங்க. அதை தாண்டி நம்ம சென்னையில வந்து எல்லா தமிழ் மக்களோட இருப்போம், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இந்த பக்கத்துல இருந்தா அருமை தெரியாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க இருக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், சும்மா நம்ம ஒரு சிக்னல்ல அப்படி கிராஸ் பண்ணாலும் அப்படியே முறைப்பாங்க, அந்த எப்பவுமே கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படியே வந்து அப்படி எப்படி சொல்றது, 21 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டு இங்க தமிழ் மக்கள் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். இங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வாங்கன்னு போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பா, இந்த மாதிரி அங்க நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இவங்க எல்லாம் பாக்கிறதுக்கு. எல்லாருமே வந்து பயங்கரம் ஸ்வீட்டா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. அது நம்முடைய விருந்தோம்பல் கலாச்சாரம்.